கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் பல தீமைகளை செய்யலாம், நாம் பதிலுக்கு தீமை செய்யக்கூடாது. அவர்களுக்கு நாம் சரி கட்டக்கூடாது. ஏனென்றால் பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. அவரே பதில் செய்வார். நம்முடைய வாழ்க்கையிலே அவர்கள் நமக்கு தீமை செய்தாலும் நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் தீமையான காரியங்களை செய்யும் போது நாம் பதிலுக்கு பதில் தீமை செய்யாதபடிக்கு அவர்களை ஆசீர்வதிப்போம். ஏனென்றால் நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்ட ஜனங்கள். நாம் ஒருபோதும் பதிலுக்கு தீமை செய்யக்கூடாது. தீமை செய்வது பிசாசின் குணம், நன்மை செய்வதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் குணம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தீமைக்கு தீமை செய்கிறோமா? மற்றவர்கள் நம்மை உதாசீனப்படுத்தினால், மற்றவர்கள் நம்மை தவறாக பேசினால், நம்மை வேதனைப்படுத்தினால் நாமும் பதிலுக்கு வேதனைப்படுத்துகிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். பதில் செய்வது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே பதிலுக்கு பதில் செய்யாதபடிக்கு நாம் மற்றவர்களை ஆசீர்வதிப்போம். ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்ட ஜனங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாய் யார் சத்ருவாய் எழும்பினாலும், நமக்கு தீமை செய்தாலும் அவர்களை ஆசீர்வதிப்போம், அவர்களுக்காக ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களை மாற்றுவார். ஒருபோதும் அவர்களுக்கு பதிலுக்கு பதில் தீமை செய்யாதபடிக்கு, அவர்களை உதாசீனப்படுத்தாதபடிக்கு, அவர்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ்வோம். ஏனென்றால் நம் தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ நன்மை செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நன்மை செய்து பாட அனுபவிப்பதே தேவனுக்கு பிரியமானது. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நன்மைகள் செய்து கொண்டு இருப்போம். ஆனால் பல உபத்திரவங்கள், துன்பங்கள் வரும். ஆனால் அதை சகித்து கொள்ள வேண்டும். நம் நன்மை செய்து பாடுபடும் போது தேவன் நம் மீது பிரியமாய் இருப்பார். ஹல்லேலூயா. ஒருபோதும் மற்றவர்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு மற்றவர்களை ஆசீர்வதிப்போம். நம்மை யார் சபித்தாலும், நமக்கு தீமை செய்தாலும், நம்மை துன்பப்படுத்தினாலும் அவர்களை ஆசீர்வதிப்போம். கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு நேரத்துக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, நன்றி அப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க, வர்த்திய பண்ணுங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா கபாரா ஷாகரா கதூரி கரதரபலா ரபா கபாரா சந்த ரதன கதரபலா ரேபே கேலேதேனே ஷேதனமராக தரபலா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரியா கபோர ஷேகேலேதேனமரா சதரபலா. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா கபா ராஷா கே ரேதேனமா கரதரபலா. தடைகள் விலகுவதாக. ரீபா லகா தர பரஹதரபா. ஆவியானவரே நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ
என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நேரே சகாயர், நீர் மாத்திரமே உதவி செய்ய முடியும். என் தேவன் நன்மையினால் அலங்கரிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்திலே சமாதானத்தை கொடுங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு சரீரத்திலே நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க. பலவீனத்திலே நம்முடைய பலன் பரிபூரமாய் விளங்கட்டும். ஆசீர்வதிங்கப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிங்க. சம்பூரணமாய் திருப்தியாய் ஆசீர்வதிங்க. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீமைகளுக்கும் மரண பயங்களுக்கும் இருளின் அதிகாரங்களுக்கும் விளக்கங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்படியே ரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். இப்படியே கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஜபிக்கிறோம். நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு பாதுகாப்பு. நாங்கள் நம்பி இருக்கிற நீர் ஒருவர் மாத்திரமே. இப்படியே சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.